இப்போ பாகிஸ்தானை மத்தியஸ்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யார் கேட்டா, யார் சொன்னா? ஈரான் சொன்னானா நீ வா வந்து எனக்கு வந்து பேச்சுவார்த்தை தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. தன்னிச்சையாக வந்து சிக்கிட்டாரு பாகிஸ்தான். சிக்கின நாடு இன்னைக்கு என்ன பண்ண தெரியாம தொக்க மாட்டிக்கிட்டு கொத்துக்கறி ஆக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நேற்று இவர் கப்பல் அமைச்சார். சாலின் என்ன பேர் அந்த கப்பல் பேர் திருப்பி அமைச்சிட்டாங்களே சிப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. உன்னை யார் உள்ள கூப்பிட்டேன், கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு. கையாளாகாத ஒரு தலைவரை, இராணுவ தலைவரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிடி புதுங்கி, ஊற்றுறதுக்கு பெட்ரோல் இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இவனுக்கு வந்து உலக அமைதிக்காக இவங்க வந்து பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானில் நடத்த தயாரம். ஆல்ரெடி அப்போ நீ சவுதி அரேபியா கூட போட்டிருக்கிற ஒப்பந்தம் எனக்கு சவுதிக்கு போனது அதுதான் ஈரான் கேட்டான். டேய் ஒரு பக்கம் கேம் ஆடு, எல்லா பக்கம் ஆடாத, குரூப்பில் டூ பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டான். புறாக்காக போரா என்ன அக்கப்பூரா இருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை. ஸோ பாகிஸ்தான் கிரெடிபிலிட்டி இல்லை. குரூ லிஸ்ட்டை யார் வந்து இந்த கப்பல்களில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை படித்து இவங்கெல்லாம் இந்தியர்கள், இந்திய கொடி பொருத்திய கப்பல் அப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கப்பல்களுக்கு மாத்திரம் பர்மிஷன் கொடுத்து அனுப்புனா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ஃபெயிலியரா, பாகிஸ்தான் சக்ஸஸ். இவங்க தானே சார் ஒரு காலத்தில் இவங்க ஆட்சி இருக்கும்போது அன்றைய பிரதமர் வந்து நீயும் நானும் 2 பேரும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு, எப்படி கத்தி குத்து வாங்கின நீங்களும் கத்தி எடுத்து குத்துன நானும் 2 பேரும் ஒன்றா கேட்டால் என் கையிலையும் ரத்தம் இருக்கு, உங்கள் உடம்புலையும் ரத்தம் இருக்குன்னு சொல்கிறதா? குத்துறதால வந்த ரத்தத்துக்கும் குத்து வாங்கினதால வந்த ரத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? மோடி பயந்து விட்டார், அடி பணிந்து விட்டார், ஒடுங்கி விட்டார், ஓடி விட்டார், விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே. யார் யாருக்கு ஃபோன் பண்ணா? அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து ஆரஞ்சு மேன் ஒருத்தர் வந்து ஃபோன் அடித்தார். யாருக்கு அடித்தார்? இங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கிறவர் ஃபோன் பண்ணாரோ, அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறவர் ஃபோன் பண்ணாரோ? சொல்லுங்கள். இங்கே இருக்கிறவர். அப்போ யாரோட முக்கியத்துவம்? மோடி முக்கியத்துவம் பெறுகிறாரா இல்லை ட்ரம்ப் முக்கியத்துவம் பெறுகிறாரா? ஸோ ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிர்ப்பலை வீசுகிறது அமெரிக்காவில். அடுத்து வரக்கூடிய செனேட்டும் பாராளுமன்ற தேர்தலையும் அவர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயின் சார். சார் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சமான பேச்சுக்கு நாங்கள் தயார், இந்த போரே நிப்பாட்டுற மாதிரி ஒரு பில்டப் போட்டுட்ருக்காங்களே. இப்போ நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. எந்த ஃபோன் நீங்களே கேட்டிங்களே, டெலிவரி. அது மாதிரி பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட செய்தியை போய் ஈரானுக்கு கொடுக்குற ஒரு டெலிவரி பாய், ஈரான் கொடுக்குற விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு அமெரிக்கா கொடுக்குற ஒரு டெலிவரி பாய். சொல்லணும்னா ஜெய்சங்கர் அவர்களின் பாஷையில் சொல்லணும்னா தலால் ஈக்குவல் டு புரோக்கர், தரகர். இதோட கீழ்த்தனமான வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாதுன்றது காரணத்துக்காக நான் பேசலாம். ஏன்னா பாகிஸ்தான் என்ன எனக்கு என்னை அறியாமல் சில நேரங்களில் வார்த்தைகள் வந்து விடுது, மன்னிக்கவும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் ஈரானுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவு வந்து எப்படி சார்? அது முதல்ல பாகிஸ்தானை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ஓகே. இந்த 15 கோரிக்கைகளை அமெரிக்கா கொடுத்து அமிச்சுது, பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு கொடுத்துச்சு. ஈரான் சில 7 கோரிக்கைகளை வச்சுது. முதல்ல எங்கள் அந்த பகுதியிலேயே அமெரிக்காவோட பேஸ் இங்கே இருக்கக்கூடாது, காலி பண்ண சொல்லு. அடுத்து எங்களுக்கு போர் நஷ்டஈடை கொடுக்கணும். அடுத்து எங்கள் ஆட்சியை வந்து கேள்வி எழுப்பக்கூடாது. அடுத்து நாங்கள் தொலைதூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை உற்பத்தியை நிறுத்தக்கூடாது, அதை கேள்வி எழுப்பக்கூடாது. இன்னொரு போரோ இன்னொரு தாக்குதல்களோ வராது என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எங்களுக்கு. அடுத்து இஸ்ரேல் எங்களை எந்த விதத்திலையும் எங்களையோ இல்லை எங்களை சார்ந்த குழுக்களையோ, ஹவுத்திகளாகட்டும் இல்லை ஹிஸ்புல்லாகட்டும், அவர்களை தாக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 7 நிபந்தனைகளை போட்டாங்க. இந்த 7 நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த 15 நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்குன்னு நினைக்கிறீங்க? போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் வந்து நடுவில் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டு இவர் யாரை கூப்பிட்டாங்க? அதனால தான் நேற்று இவர் கப்பல் அமைச்சார். சாலின் என்னவோ பேர் அந்த கப்பல் பேர். திருப்பி அமைச்சிட்டாங்களே.
சிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. உள்ளே வராதுப்பா, உன்னை யார் உள்ளே கூப்பிட்டேன், கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ட்டாங்க. இவன் ஆப்கானிஸ்தான் கூடயே தாலிபான் கூடயே போரை நிறுத்த முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கான். ஆசிம் முனீர் ஒரு பக்கம் தாலிபானு, ஒரு பக்கம் பலூச்சிஸ்தானு, இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்வான்னு சொல்லிட்டு கையாளாகாத ஒரு தலைவரை, இராணுவ தலைவரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிடி புதுங்கி, ஊற்றுறதுக்கு பெட்ரோல் இல்லை, திங்கிறதுக்கு சோறு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இவனுங்க வந்து உலக அமைதிக்காக இவங்க வந்து பேச்சுவார்த்தையை பாகிஸ்தானில் நடத்த தயாரம். ஆல்ரெடி அப்போ நீ சவுதி அரேபியா கூட போட்டிருக்கிற ஒப்பந்தம் போக வேண்டியது எனக்கு, சவுதிக்கு போக வேண்டியது என்ன? அதுதான் ஈரான் கேட்டான், டேய் ஒரு பக்கம் கேம் ஆடி எல்லா பக்கம் ஆடாத, குரூப்பில் டூ பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பக்கம் ஈரான் கிட்ட பேசுற, ஈரான் இல்லைன்னா ஈரான் அடிப்பான். அந்த பக்கம் சவுதி கூட ஒப்பந்தம் போட்ட செக்யூரிட்டி பேக்ட், போகவே இல்லை. அது போகாமல் இருக்கிறது தானே ஆப்கானிஸ்தானை போய் அடிச்ச. இதில் இந்த அளவில் செல்லப்பிராணி முனீர் வந்து அப்பப்போ ஒயிட் ஹவுஸில் போயிட்டு ட்ரம்ப்பை பார்த்துட்டு 4 துண்டுகளை அவர் வீசி அடிப்பார், அதை கவி கொண்டு வருவார். ஆசிம் முனீர் பங்கரில் இருக்கிற முனீர், பங்கர் முனீர். அப்போ பங்கர் முனீர் தான். அந்த செல்லப்பிராணிக்கு வந்து எலும்பு துண்டுகளுக்கு ஆசை. ஏன்னா பாகிஸ்தானில் கிடைக்கிறது இல்லை, ஒயிட் ஹவுஸ் போனால் தான் கிடைக்குது. இது அதனால தான் 3 வாட்டி போயிட்டு ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆசிம் முனீர். இப்போ பாகிஸ்தானை மத்தியஸ்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யார் கேட்டா, யார் சொன்னா? ஈரான் சொன்னானா நீ வா வந்து எனக்கு வந்து பேச்சுவார்த்தை தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. தன்னிச்சையாக வந்து சிக்கிட்டார் பாகிஸ்தான். சிக்கின நாடு இன்னைக்கு என்ன பண்ண தெரியாம தொக்க மாட்டிக்கிட்டு கொத்துக்கறி ஆக்கிட்டு இருக்காங்க. சவுதி இந்த சைடு ஈரான் பக்கம் பேசினா சவுதி அடிப்பான், பணம் கொடுக்க மாட்டான். அந்த சைடு சவுதி பக்கம் பேசினா ஈரான் அடிப்பான். பலூச்சிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான் ரெடியாகவே இருக்கான், எப்போ ஆல்ரெடி அடிச்சிட்டு இருக்கான். புறாக்காக போரா என்ன அக்கப்பூரா இருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை. ஸோ பாகிஸ்தான் கிரெடிபிலிட்டி இல்லை, அவங்க நடுநிலையான நாடும் இல்லை, அவங்க இஸ்லாம்ன்ற பேரில் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆசிம் முனீர் வந்து ஷியா கிளரிக்கெல்லாம் கூப்பிட்டு பேசினார், ஞாபகம் இருக்கா? போன வாரம் அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷியா மத குருக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினார். என்ன பேசினார்? அவர் சொன்ன மைய கருத்து என்ன தெரியுமா? யாரெல்லாம் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண விரும்பலையோ நீங்கள்லாம் ஈரானுக்கு போங்க அப்படின்னாரு ஷியாக்கள். சரி ஓகே, அப்படி முதல்ல நீ அனுப்பணும்னா முகமது அலி ஜின்னாவை தானே, அவரே ஷியா தானே, ஷியாக்களால் ஏற்பட்ட நாடு தானே பாகிஸ்தான். உங்கள் தந்தை, உங்கள் நாட்டின் தந்தை என்று அழைக்கக்கூடிய குவைதே ஆசம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாதியான ஜின்னா எந்த மதத்தை சேர்ந்தவர்? இஸ்லாமிய மதத்தை. அதில் எந்த பிரிவை சேர்ந்தவர்? ஷியா. ஸோ ஜின்னா போட்டோ முதல்ல தூக்கிடுங்கடா. இது மாதிரி முரண்களையே அடிப்படையாக கொண்ட நாடு பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் எப்படி ஈரான் நம்பும்? ஆனால் அதே சமயத்தில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள சண்டை இருந்தாலும் அதை தாண்டி இந்த நேரத்தில் அவங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். தாலிபானும் ஈரான் இப்போ ஹாட்லைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்க பேசிட்டு பக்கத்துல இருக்கிறாங்க. ரசா நீ அடிக்கலாம், நான் அடிக்கிறேன், நான் அடிக்கலாம், நீ அடிக்கலாம், பாகிஸ்தான் வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அமெரிக்காவுக்கு தூதா இருந்தாரு. அமெரிக்காவுக்கு அவன் மாத்திரம் சப்போர்ட் கொடுத்தான்னா அவன் கதையை முடிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு எண்ணோட்டத்தில் அவங்க இருக்காங்க. இந்த நிலையில் பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ இல்லை மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ முகாந்திரமே இல்லை என்பது உலகத்துக்கு புரிந்து வந்துள்ளது. ஆனால் இங்கே இருக்கும் சிலர் மட்டும் அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு பாகிஸ்தான் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனு, அவ்வளோ ஒரு அவர்களை அறியாத ஒரு அந்த ஒரு பற்று பாகிஸ்தான் மேலே இருக்குன்னு ஏன் தெரியல. பாகிஸ்தான் பற்றியா அவங்க தான் வந்து இப்போ நடுநிலையாக இருந்து இந்திய அரசோட வெளியுறவு கொள்கையே தோல்வி. எப்படி 700 மாலவிகளையும் கப்பல் அதிகாரிகளையும் மற்ற நேவி அதிகாரிகளையும் ஒவ்வொரு நாளும் இந்திய கப்பல்கள் மாத்திரம் அங்கே வந்துட்டு இருக்கு. ஈரானோட எல்லை கடல் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பிரிவு வந்து நம்ம கப்பல்களை வந்து பாதுகாத்து
குரூ லிஸ்ட்டை யார் வந்து இந்த கப்பல்களை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை படித்து இவங்கெல்லாம் இந்தியர்கள், இந்திய கொடி பொருத்திய கப்பல் அப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கப்பல்களுக்கு மாத்திரம் பர்மிஷன் கொடுத்து அனுப்புனா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை ஃபெயிலியரா, பாகிஸ்தான் வந்து சக்ஸஸா. இவங்க தானே சார் ஒரு காலத்தில் இவங்க ஆட்சி இருக்கும்போது அன்றைய பிரதமர் வந்து நீயும் நானும் 2 பேரும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு, எப்படி கத்தி குத்து வாங்கின நீங்களும் கத்தி எடுத்து குத்துன நானும் 2 பேரும் ஒன்னா, கேட்டா என் கையிலையும் ரத்தம் இருக்கு உங்க உடம்புலையும் ரத்தம் இருக்குன்னு சொல்றதா? குத்துறதால வந்த ரத்தத்துக்கும் குத்து வாங்கினதால வந்த ரத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? இது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் போத் விக்டிம்ஸ் ஆஃப் டெரர் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினாரா இல்லையா அன்றைய பிரதமர் வந்து ஷர்மல் ஷேக்னு சொல்லிட்டு ஈஜிப்டில் போயிட்டு பலூச்சிஸ்தானில் இந்திய உளவுத்துறையோ இந்திய உளவு அமைப்புகளோ எந்த விதத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அல்லன்னு சொல்லிட்டு ஏன் கையெழுத்து போட்டார்? அப்போ இருந்தால் மட்டும்தானே நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லணும். எப்போ இருந்தோம் இப்போ இல்லைன்னு சொல்றதுக்கு? எங்க அப்பா குதிரைக்குள்ள கதை தானே. மும்பை டார்ச் அட்டாக் நடக்கும்போது ஒபாமா கிட்ட போயிட்டு முறையிட்ட பிரதமர் யார்? அது மாதிரி இப்போ இருக்கிற பிரதமர் வந்து நடந்துக்கிறாரா? இதனால என்ன சங்கின்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு பற்றுடையவர்கள் வந்து என்னை பேசுவதற்கு முன்னால் அவர்கள் சற்றே அவர்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தால் அவர்கள் முகத்திரை கிழிக்கப்படும். கண்ணாடியே ஒத்துக்காது படா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியாவோட நிலைப்பாடு, இந்தியா எடுத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், உதாரணத்துக்கு இந்தியா வந்து மெசூத் பெஷஸ்கியான் கூட பிரதமர் பேசியிருக்கிறாங்க. மற்ற அரபு நாடு அரசர்களோடையும் தலைவர்களோடையும் பேசியிருக்கார். ஜெய்சங்கர் கான்ஸ்டன்டா அப்பாஸ் அராச்சியுடன் அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் சர்கே லாவ்ராவும் இந்தியாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த போர் சம்பந்தமாக கூட. ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை மந்திரியும் புட்டினை பார்ப்பதற்கு மோடி செல்ல போகிறார். இன்னொரு பக்கம் மோடி பயந்து விட்டார், அடி பணிந்து விட்டார், ஒடுங்கி விட்டார், ஓடி விட்டார், விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே. யாருக்கு ஃபோன் பண்ணா? அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து ஆரஞ்சு மேன் ஒருத்தர் வந்து ஃபோன் அடித்தார். யாருக்கு அடித்தார்? இங்கே இருக்கிறவர் அங்கே இருக்கிறவர் ஃபோன் பண்ணாரா, அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறவர் ஃபோன் பண்ணாரா? சொல்லுங்க. அங்கே இருக்கிறவர் இங்கே இருக்கிறவர் ஃபோன் பண்ணாரு. அப்போ யாரோட முக்கியத்துவம்? மோடி முக்கியத்துவம் பெறுகிறாரா இல்லை ட்ரம்ப் முக்கியத்துவம் பெறுகிறாரா? மோடிக்கு வயிற்று வலியா இல்லை ட்ரம்ப்புக்கு வயிற்று வலியா இன்னைக்கு? அப்போ அமெரிக்கா ஒடுங்கிட்டார், பயந்துட்டார், ஆடிட்டார், ஓடிட்டார் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ என்ன சொல்ல போறாங்க? சொல்லுங்க சார். அதையும் அவங்க தான் சொல்லு, அதான் வாங்கி மூடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம பேச முடியாது அப்படின்ட்டு. அதாவது வெளியுறவு கொள்கைன்றது உங்க இஷ்டத்துக்கும் என் இஷ்டத்துக்கும் நடக்கிறது இல்லை. நீ என்னத்தையாவது அடிச்சு விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் சிக்கல் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு முட்டுச்சந்தில் போய் நின்றுட்டு என்ன பேசுறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இது சங்கிகளின் கூட்டம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட வேண்டியது. இல்லை, அந்த கும்பல் காலங்காலமாக அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாற்றுக்கிறது இல்லை. கடைசி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 27 நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது. இப்போ 41 நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க போகுது. ஸோ நம்ம எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையை நாம் அதிகரித்துள்ளோம். அப்படின்னா நமது உறவை நம்ம மேம்படுத்தி உள்ளோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே 30 நாளுக்கான பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கிடுச்சு எண்ணெய் வாங்க. உடனே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 5 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை வந்து ஈரானிடம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்துள்ளது. இல்லை, அது ஏன் திடீர்னு அமெரிக்கா வந்து ஈரான்ட்டு அவ்வளோ, அதாவது எத்தனை 40 எனக்கு தெரிஞ்சு 40-45 வருஷமா பொருளாதார தடையிலே வாழ்ந்த நாடு தான் ஈரான். குறிப்பிட்டு 2019 மிகப்பெரிய தடை இருந்தது. அதையும் தாண்டி இப்போ ஏன் நீக்கினாங்கடான்னா வேற வழி இல்லை. போருக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா தான் சொல்லிட்டு ஐரோப்பா நாடுகளும் வந்து அமெரிக்காவை சாட ஆரம்பிச்சிடுச்சு. ஆசிய நாடுகள் குறிப்பிட்டு ஜப்பான், கொரியா எல்லாம் கடுப்புல உட்காந்துட்டு இருக்காங்க. எந்த நாடு ஒரு கூப்பிட்டு போகவும் இல்லை. நீ வா நீ வா நீ வா நீ வந்து காப்பாத்து, நீ வந்து காப்பாத்து, திறந்து விடு திறந்து விடு. மூடு விழா நீ நடத்துவ, திறப்பு விழா வந்து அவங்க நடத்தணுமா? உன்னோட சண்டைக்கு அவங்க பலிகடாவா? இப்போ அனுப்புற 2500 வீரர்களை 2500 5000 வீரர்களை அனுப்ப போற. பிளஸ் ஏர்பார்ன் டிவிஷன் 82nd ஏர்பார்ன் டிவிஷன் சொல்லிட்டு பேராஷூட் அதுலேருந்து போய் இறக்க போற. கொக்கு சுடுற மாதிரி மேலேயே சுட்டானா என்ன பண்ணுவேன்? அதான் ஈரானை நீங்கள் இறக்கி பாருங்க, கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்களே.
அமெரிக்கா உயிர் சேதங்களுக்கு தயாரா என்று கேட்டால் இன்னைக்கு அமெரிக்கா தயார் இல்லை. உள்நாட்டிலேயே ட்ரம்ப்போட அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பெருமளவில் சரிவு இருக்கு. இன்னொன்று கருத்து கணிப்புகள் என்ன சொல்றதுனா, ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஆதரவு 33% தான். இப்போ 67% அவருக்கு. இது வந்து ஓட்டு இல்லை. உடனே இங்கே சொல்லுவாங்க அப்படி பார்த்தா மோடி கூட 35% தான் ஓட்டு வாங்கினாருன்ட்டு. ஓட்டு இல்லை, இது கருத்து கணிப்புல அவருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 33% தான். அப்படி பார்த்தா மோடிக்கு சர்வதேச தலைவர்கள் அதிக நம்பிக்கை உள்ள தலைவர்ன்ற லிஸ்ட்ல கண்டினியூஸா 5வது வருஷம் என்ன வந்துட்டு இருக்காரு. 72% மக்கள் அவரை சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையா பொய்யா இது? இது உண்மைதான். ஸோ ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவில் அவருக்கு எதிர்ப்பலை வீசுகிறது அமெரிக்காவில். அடுத்து வரக்கூடிய செனேட்டும் பாராளுமன்ற தேர்தலையும் அவர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது நடுவில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளோ காப்பாற்றிக்க முடியுமோ. இப்போ இன்னொன்று யோசிச்சு பாருங்க, கொத்தாரில் $20 பில்லியன் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. சவுதியில் சேதம் நடந்திருக்கு. இங்கெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம்ன்ற பேரில் போர் நாளைக்கு நின்றுடுச்சுன்னா இதை புனர் கட்டமைப்புன்ற பேரில் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ட்ரம்ப்போட குடும்பமே வாங்கிச்சுன்னா இப்படியும் லாபம் அப்படியும் லாபம். காசாவை பிசினஸ்மேன் தானே ட்ரம்ப். காசா என்ன பண்ணுவாங்க? அவ்வளோத்தையும் இது பண்ணிட்டு அங்கே அது ரியல் எஸ்டேட் தானே சொல்கிறாங்க அவங்க. இப்போ மொத்த மேற்காசியாவும் அவங்க ரியல் எஸ்டேட்டை பார்க்குறாங்க. அதாவது ட்ரம்ப்போட மகன மருமகன் சொல்லிட்டுலாம் ஜெரார்ட் குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப், பீட்டர் நெவரோ கூட இருக்கிறவனுங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு டைப்பான ஆளுங்க. இவங்களை நம்பி தான் ட்ரம்ப் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசி இல்லை. அவரோட உளவாய்ப்பு கொடுக்கக்கூடிய தகவல்களையே அவர் வந்து தூக்கி குப்பையில போடுறாரு. அதோட விளைவு தான் இந்த போர். அதே சமயத்தில் இந்தியா வந்து சில விஷயங்களை ரொம்ப சீக்ரெட்டிவாக ரொம்ப சாதுரியமாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இந்தியா வந்து எல்லா சைட்லையும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நீ ஒரு சைடு எடு நீங்கள் கத்தனவங்க, ஒரு சைடு எடுத்தால் பாதிப்பு யாருக்கு? இப்போ எல்லா நாடுமே அவங்கவுங்க சுயநலத்தை தானே பார்க்குறாங்க சார். அதுதான் சார் சர்வதேச அரசியல். இட் இஸ் கால்ட் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு நாடும் தன் வேலை எப்படி பார்க்கணும்னா, என்னோட சுயநலம், என் நாட்டோட நலன் எதுவோ அதுதான் என் நாட்டு மக்களோட நலனும் கூட. பொதுநலன்ற உலக அரசியல்ல பொதுநலமே இல்லை சார். அவன் நாடு இருக்கணும், அவன் மக்களுக்கு வந்து. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறது ஆட்சியாளர்கள். அவங்க மக்கள்கிட்ட வரும்போது அவங்க கேட்குற கேள்வி என்ன, சிலிண்டருக்கு வந்து நீ வந்து அன்றைக்கி என்ன பண்ண, பெட்ரோலுக்கு என்ன பண்ண, தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சா இல்லையா, நீ தானே காரணம். இப்படிலாம் கேள்வி வருமா வராதா? எலெக்ஷனுக்கு அவங்க பயந்து தானே ஆகணும். அது எந்த கட்சியாக இருக்கட்டும். பாகிஸ்தானை போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும்போதோ இல்லை பாகிஸ்தானில் போய் இன்னொரு ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும்போதோ இது வந்து ஒரு விதத்தில் தேர்தலையும் வந்து இந்தியா தான் வலிமையான அரசு பாடம் புகட்டுது. பாகிஸ்தானுக்கு தேவைப்படும் போது பின்வாங்கிறது இல்லை. கொள்கை ரீதியாகவும் அது பாடம் புகட்டுற மாதிரி இருக்கும். அரசியல் அதனால பலன்களும் அடைய முடியும். இதுதான் என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது. சில நேரங்களில் வெளியுறவு கொள்கைகள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசின் மீது இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையும் அதிகப்படுத்தும். சர்வதேச வர்த்தகமும் சர்வதேச கொள்கைகளும் சர்வதேச முடிவுகளும் இந்தியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அதன் பலன் வந்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ மெதுவாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்தியாவுக்குள்ள பிரதிபலிக்கும். இது புரிதல் இல்லாதவங்க சரி அதுக்கு நான் எதிர்கட்சி சொல்றதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் அது எதிர்கட்சி. கேட்காம இருக்கணும், மாய மூடிட்டு மௌனம் காக்கணும், பாயிண்ட் வரட்டும்னு சொல்லிட்டு கட்சிஃபை குறுக்க வச்சுட்டு உட்காரணும்னு நான் சொல்ல. அதையும் நியாயமா கேளுங்கன்னு தான் சொல்றேன். புரிஞ்சுட்டு கேளுங்க, புரிதலோட கேளுங்க, மக்களோட நலன் விரும்பி கேளுங்க. இந்திய அரசை சிறுமைப்படுத்துவதற்கு பாகிஸ்தானை பெருமைப்படுத்தாதீர்கள். உள்ளுக்கிட்டே நரிவேலை பார்க்காதீங்க. அந்த நரிவேஷம் கட்டிட்டு கட்டவமில்ல ஒரு டைலாக் இருக்கு. நாய்களும் ஓநாய்களும் இங்கே கூடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவார். இங்கே நரிவேஷம் நீ அங்கேருந்து இங்கே வந்து நரிவேஷம் கட்டிட்டு நாடு பிடித்த கதையை நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லுவார் வெள்ளக்காரனை பார்த்து. இந்த நரிவேஷம் கட்டிட்டு அலையாத, அரச கேள்வி கேளு. 41 நாடுகள் கிட்டேருந்து வாங்குற, எந்தெந்த நாடுகிட்டேருந்து எவ்வளோ பெட்ரோல் வாங்குற, எவ்வளோ ரிசர்வ் இருக்கு,
எத்தனை நாளை தாக்கு பிடிக்க முடியும்? அடுத்து இந்த போர் நீடிச்சா அதுக்கு என்ன வேற என்ன மாற்று வச்சிருக்க, கொள்கை வச்சிருக்க? இந்த போரை முடிக்கிறதுக்கு இந்தியா வந்து என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு? இந்திய மக்கள் அந்த பகுதியில் 1 கோடி பேர் இருக்காங்க, அவங்க பாதுகாப்புக்கு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு? அரசு தன்னிச்சையா விளக்கம் கொடுக்கறது வேறு, எதிர்கட்சிகள் வந்து கேள்விகள் எழுப்புவது வேறு. இந்த கேள்வியெல்லாம் தவிர தேவையற்ற கேள்விகள் கேட்குறாங்க, சம்மந்தமே இல்லாமல் கேள்விகள் கேட்டு. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுது, பாகிஸ்தான் எங்கடா மத்தியஸ்தம் பண்ணுச்சு? எப்பப்பா மத்தியஸ்தம் பண்ணுச்சு? இல்லை, அதை வச்சு இப்படி ஒரு அரசியல் தேவையா? அது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நியாயமான கேள்விகள் எதிர்க்கட்சா நீ செயல்படணும் வேண்டாங்கன்னு சொல்ல, அதுலேயும் ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து எங்கே போய் நிற்க வரும்? அதனால தான் 15 வருஷமா மக்கள் அவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டாங்க. கரெக்டாக, இது கரெக்டான பாயிண்ட், இதுதான் உண்மை. ஸோ இந்திய அரசோட நிலைப்பாடை வந்து முற்றிலும் நான் வரவேற்கிறேன். நாம் வந்து நமது தேவைகள் அறிந்து, நமது தேவைகள் புரிந்து இந்த அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள், வெளியுறவு கொள்கை முடிவுகள் மிக சிறந்ததாக இருக்கிறதா தான் என்னோட பார்வை. மோடி ஏன் இஸ்ரேல் போனார், தந்தை என்னார், தாய் என்னார்? சரி, அவர் தந்தை என்னார், தாய் என்னார்? அதுக்கு ஏன் ஈரானுக்கே வலிக்கலையாது? நான் ஏன் இது கரெக்டாக தப்பா? அவங்க நினைச்சா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாமே, இந்தியாவும் எங்களுக்கு எதிரி நாடு தான், அங்கே போனதுக்கு அப்புறம் தான் போர் நடந்துச்சு. தப்பா? கரெக்ட். இந்தியாவில் இந்திய அரசு இங்கேயும் வந்து அயத்துல்லா குமேனி அவர்கள் கொல்லப்பட்ட போது இஸ்ரேல் குண்டு போட்டு இங்கேயும் வந்து போராட்டங்கள் வெடிச்சது. எங்கேயா துப்பாக்கி சூடு நடந்ததா? விட்டுட்டாங்களா? இது கேஸ் நியாயமான முறையில் பண்ணட்டுன்னு விட்டுருக்காங்களா? கிரனேட் இது காஷ்மீரில் ஒரு சில இடத்துல வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு இந்த கண்ணீர் குண்டுகளை போட்டாங்க, இல்லைன்னு சொல்ல. மெட்ராஸில் கூட்டம் நடந்தது, ஹைதராபாத்தில் நடந்தது, லக்னோவில் நடந்தது, ஒன்றுமே பண்ணலையே. நம்ம இங்கே யாரையும் வந்து நம்ம வந்து இப்போ அப்படி வேணும்னா நீ ஈரானுக்கு போன்னு சொல்லிட்டு வாசிம் முனீர் சொன்ன மாதிரி இங்கே யாராவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நீங்கள் கேட்டிங்களா சார்? இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லக்னோன்னு ஒரு ஊர் இருக்கு, ஊபி மாநிலத்தோட தலைநகரம். அந்த தலைநகரம் அது ஒரு எம்பி சீட்டு. எந்த கட்சி வரிசையாக ஜெயிச்சுட்டு இருக்குன்னு கொஞ்சம் வரலாறு எடுத்து பாருங்க. இஸ்லாமியல் கட்சி தானே ஜெயிச்சுட்டு இருக்கா சார்? வாஜ்பாய், கல்ராஜ் மிஸ்ரா, ராஜ்நாத் சிங். எப்படி இவங்க மாத்திரம் ஜெயிக்கிறாங்க? அவங்க பிஜேபி. கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர்கள் அங்கே ஷியா முஸ்லீம்கள். ஷியாக்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மெயின் சிட்டிஸில் லக்னோ ஒன்று. அது எப்படி அவங்க மாத்திரம் இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? தெரியுது, அவங்களுக்கு தெரியுது இது யாரு, இதுக்கு நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ ஷியாக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கும், அது உதாரணத்துக்கு கல்பே ஜவாதுன்னு சொல்லிட்டு மௌலானா கல்பே ஜவாதுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்டர் ரிலீஜியஸ், அதாவது மதங்களிடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாடை கொண்ட ஒரு தலைவர் அவர், கல்பே ஜவாத். அவர் வந்து ஈரானில் நடக்கிற பிரச்சனைக்கு இந்திய அரசை வந்து பழி சொல்கிறதோ இந்தியாவில் அமளியை உண்டாக்குறதோ நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நஜாஃபில் இருக்கக்கூடிய சிஸ்தானின்னு சொல்லிட்டு, அயத்துல்லா சிஸ்தானின்னு சொல்லிட்டு, அவங்க முக்ததா அல் சதர், சாதிக் அல் சதர் அந்த வழி வந்தவங்க. ஏன்னா நஜாஃப் என்பது வந்து ஒரு தனி இது, கோம்ன்றது தனி இது. கோம்லேருந்து வந்தவங்க தான் அயத்துல்லா குமேனி, அவங்க பர்ஷியர்கள். இவங்க அரபி ஷியாக்கள். சிஸ்தானி வழி வந்தவங்க வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்திய அரசோட நிலைப்பாடை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கல்பே ஜவாத் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமைகள் ஒற்றுமைகள் இதை புரிஞ்சிக்காம மேலோட்டமாக பார்த்துட்டு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, ஜெயஹிந்த்.